2024-25 நிதியாண்டுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வருமான வரி தாக்கல் தான். ஜூலை 31ஆம் தேதியே வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி நாளா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில யாரெல்லாம் வரி செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும்னு முதல்ல பார்க்கலாம். 3 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கவங்க எந்த வரியும் செலுத்த வேண்டியதில்ல. 3ல இருந்து 7 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருந்தா 5% வரியும், 7ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருந்தா 10% வரியும், 10ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் இருந்தா 15% வரியும், 12ல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இருந்தா 20% வரியும், 15 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் இருந்தா 30% வருமான வரியும் செலுத்தணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. வரி செலுத்துறதுலாம் குழப்பமான வேலை, ஆன்லைன்ல பண்ணாலும் சிக்கல் தானே நினைக்கிறவங்களுக்காகவே கிளியர் டாக்ஸ் நிறுவனமும் வாட்ஸ்அப்பும் சேர்ந்து வாட்ஸ்அப் மூலமாகவே வருமான வரி செலுத்துற சேவையை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா குறைந்த அளவு வருமான வரி செலுத்தக்கூடிய ITR 1 மற்றும் ITR 4 படிவங்களை யூஸ் பண்ற நபர்களுக்கு இந்த சேவை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு கிளியர் டாக்ஸோட நிறுவனரும் CEO-வுமான அர்ச்சித் குப்தா கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. 50 லட்சம் வரையிலான வருமானம் இருக்க ஒரு சாதாரண குடியுரிமை பெற்ற தனிநபர் ITR 1 படிவத்தை பயன்படுத்தி வரியை தாக்கல் செய்யலாம். அதே சமயம் சிறிய அளவு நிறுவனங்கள் ITR 4 படிவத்தையும் பயன்படுத்தலாம். கிளியர் டாக்ஸோட 8951262134 அப்படின்ற நபருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது மூலம் வரி செலுத்தும் ப்ராசஸை தொடங்கலாம். இந்த சேவை மூலமா ITR 1 மற்றும் ITR 4 படிவங்களை மட்டுமே யூஸ் பண்ணி வரி செலுத்த முடியும். ஆண்டு வருமானம் 50 லட்சத்துக்கு குறைவாகவும், விவசாய வருமானம் 5000 வரைக்கும் மற்றும் ஒரே ஒரு வீட்டு சொத்தின் உரிமையாளராகவும் சம்பளம் வாங்கும் நபராகவும் இருந்தால் மட்டுமே இந்த படிவம் பொருந்தும். வாட்ஸ்அப் மூலமா வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி பான் கார்டு, ஆதார் கார்டு, இமெயில் ID மற்றும் வங்கி விவரங்களை தயாராக வச்சுக்கணும். வாட்ஸ்அப் பலரும் பயன்படுத்துற சமூக வலைதள ஆப் அப்படிங்கிறதுனால இந்த சேவை மூலமா அதிகமான மக்கள் வரி தாக்கல் செய்ய முடியும் அப்படின்றதுதான் எப்பவும் டிஜிட்டல் மோட்ல புழங்குற இன்றைய நெட்டிசன்களோட கருத்தா இருக்கு.